Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். பாடி போற்றி புகழுவே எல்லா புகழும் துதி மகிமையும் எந்த ராஜன் ஒருவாருக்கே எந்த வாழ்வின் மேன்மையுமே என்றும் உந்தன் பாதத்திலே இயேசுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டி உமக்காக ஊழியம் செய்திட சித்தம் செய்திட உமக்காக வாழ்ந்திட என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. தாயின் கருவில் தெரிந்து கொண்டி உமக்காக ஊழியம் செய்திட உமக்காக வாழ்ந்திட என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. எல்லா புகழும் துதி மகிமையும் எந்த ராஜன் ஒருவாருக்கே எந்த வாழ்வின் மேன்மையுமே என்றும் உந்தன் பாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 1 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். Who delivered us from so great a death and doth deliver, in whom we trust that he will yet deliver us. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் ஆண்டவருடைய நாமத்தினுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லும் பொழுது, அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனை எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மரணத்தினின்று தப்புவித்தார், இன்னமும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதை பார்க்க முடிகிறது. எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று பரிசுத்த வேதம் இவ்விதமாக சொல்கிறது. மல்கியா 3 சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நேற்று இன்று நாளை எந்த நேரத்திலும் மாறாதவர். அதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம். ஏசாயா 46:4 பாருங்கள். உங்கள் முதிர் வயது மட்டும் அப்படி செய்தேன், நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. 2 சாமுவேல் 22:20 சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியால்
விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது எரேமியா 15:20 உன்னை இந்த ஜனத்திற்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் எதற்கெல்லாம் நம்மை தப்புவிக்கிறார், 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, ஆபத்திற்கு தப்புவிக்கிறார். நம்பர் 2, அச்சுறுத்தலுக்கு தப்புவிக்கிறார். நம்பர் 3, அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. முதலாவது நான் சொன்னேன், ஆபத்திற்கு தப்புவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆபத்திற்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 91:15 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். He shall call upon me and I will answer him and I will be with him in trouble and I will deliver him. நான் தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், ஆபத்திலே நான் அவனை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை தப்புவிக்கிற ஒருவரை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை யார்தான் தப்புவிக்க போகிறார்களோ என்று கலக்கத்தோடு வேதனையோடு பொல்லாத பிசாசுடைய வலையில சிக்கி கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தப்புவிப்பார். தைரியமாயிருங்கள். ஆபத்திலே தப்புவிக்கிற தேவனை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாதவர்களாக கூட இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 50:15 வாசித்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. And call upon me in the day of trouble, I will deliver thee. ஒரு ஆபத்திலே நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு ஆபத்திலே உங்களுடைய பிள்ளை சிக்கிக் கொண்டிருக்கிறான். யாரிடத்திலோ போராடி முயற்சித்தோ பலனில்லை. ஐயோ, என்னுடைய மகனுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ, என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். செய்யாத தவற்றுக்காக அலுவலகத்தில் என்னுடைய கணவர் இப்படி ஆபத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறாரே, யார் விடுவிப்பார் என்று நெருக்கத்திலே நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆபத்தில் தப்புவிக்கிற ஒரு அன்பு நேசரை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நானே ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள். ஆண்டவர் அவனை விடுவித்தார், தப்புவித்தார். ஒரு காலகட்டத்தில் அவைகளையெல்லாம் அவன் மறந்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஞாபகப்படுத்தினார். எழுந்து பெத்தேலுக்கு போ என்று சொன்னார். அப்பொழுது அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் சொல்கிறான். ஆதியாகமம் 35:3 வாசித்து பாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு எனக்கு உத்தரவருளை செய்து நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்து தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுவேன், ஆபத்தில் என்னை காத்த தேவனுக்கு பலிபீடத்தை கட்டுவேன் என்று ஒரு அர்ப்பணித்தான். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் ஆபத்தில் தப்புவிக்கிறவர். உங்களையும் தப்புவிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள், நம்புங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இரண்டாவது, அச்சுறுத்தலுக்கு தப்புவிக்கிறவர். தானியேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 15, 16, 17 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய சிலையை நிறுத்தி மாகாணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும், எல்லா உத்தியோகஸ்தர்களையும், ஞானிகளையும், சாஸ்திரிகளையும் எல்லாரையும் வரவழைத்து நாதசுரம், கிண்ணரம், மேலதாளம் எல்லாம் முழங்கும் பொழுது சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தான். அப்படியே எல்லாரும் பணிந்தார்கள். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்று கொண்டிருந்தார்கள். ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜாவினிடத்தில் இழுத்து கொண்டு வந்து விரப்பட்டார்கள். அப்பொழுது ராஜா கொடுத்த ஒரு அச்சுறுத்தல் தான், என்னுடைய கைக்கு உங்களை தப்புவிக்க போகிறது யார்?
பாருங்கள், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள், எங்களை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று நம்புகிறவர்கள். அவர்கள் சொன்ன பதில் பாருங்கள். தானியேல் 3:16 ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரை, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. காரணம் 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் எங்களை தப்புவிப்பார். பாருங்கள், எரிகிற அக்கினி சூளை. ராஜா சொன்னான், நீங்கள் பணிந்து கொள்ள மறுத்தால் எதிரே எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி சூளை 7 மடங்கு எரியும். அவர்கள் கொஞ்சமும் அந்த அச்சுறுத்தலுக்கு பயப்படாமல் எரிகிற இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் தப்புவிக்கிறதற்கு எங்கள் தேவன் வல்லவர். ஆகவே உம்முடைய அச்சுறுத்தலை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று தைரியமாய் சொன்னார்கள். ஆகவே நான் சொன்னேன், அச்சுறுத்தலுக்கு தப்புவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. தூக்கி போடுவதற்காக அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். தூக்கி போனவர்கள் எல்லாம் கருகினார்கள். ஆனால் அக்கினி நடுவிலே தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவராய் 4 பேர் விடுதலையோடு உலாவுவதைக் கண்டு பிரமித்து போய் பயந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அக்கினி அவர்களை பேலன்ஸ் செய்யாததை கண்டு நடுங்கி, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனே தேவன் என்று பறைசாற்றினான். பாருங்கள், அச்சுறுத்தலுக்கு தப்புவிக்கிறவர். உன்னை ஒரு கை பாத்திரன் மிரட்டுறாங்களா? ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ளுங்கள். யாத்ராகமம் 14:14, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will fight for you. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அச்சுறுத்தலுக்கு தப்புவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 3வது நான் உங்களுக்கு சொன்னேன், அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். என்னோடு கூட சங்கீதம் 107:20 வாசிக்கிறேன். தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற அன்பு தெய்வத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வசனத்தை அனுப்பி குணமாக்குவாராம். 119ஆம் சங்கீதத்தினுடைய 92ஆம் வசனத்தை பாருங்கள். உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் துக்கத்தில் அழுந்து போயிருப்பேன். 119, 49, 50 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். உமது அடியானை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். அன்பு சகோதரியே, வசனத்திற்காக ஏங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கையில் டைரி பேனாவோட பைபிளை திறந்து வச்சுட்டு, வசனத்தை வாஞ்சிக்கிற உங்களுக்கு வார்த்தையை அனுப்பி உங்களை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் அழிவுக்கு தப்புவித்து மீட்கிற தேவன். 103ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனத்தை பாருங்கள். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறாராம். யோனா 2:6 யோனா சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொல்லுகிறானே. ஆண்டவர் அழிவுக்கு தப்புவிக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் நிர்மூலமாவதில்லை. ஐயோ என்று ஒரு விதமான பயம், கலக்கம் உள்ளத்திலே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரனை அழிவுக்கு தப்புவிப்பார் என்று தைரியமாய் சொல்லுங்கள். எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்திற்கு தப்புவிக்கிறவர், அச்சுறுத்தலுக்கு தப்புவிக்கிறவர், அழிவுக்கு தப்புவிக்கிறவர் உங்களை தப்புவிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கிருபையின் தேவனே, பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பது எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம்,
செல்போன் 9382117257 மற்றும் 9381117257